ஹாய் ஹாய் பேரண்ட்ஸ். இந்த கொரோனாவுக்கு அப்புறம் எல்லா மக்கள்கிட்டையுமே பொதுவாக வந்து நடுத்தர வயசுக்காரங்க, யங் ஏஜில் இருக்கவங்க, வயசானவங்க, அடலசென்ட் ஏஜ், இந்த மாதிரி எல்லா ஸ்டேஜஸ்லேயுமே இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரியான பாதிப்புகள் இருந்தது. ஆனால் லாஸ்ட் மந்த் பார்த்திங்கன்னா, இந்த மந்த் முழுசுமே கேசஸ் எதுக்கு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக கவுன்சிலிங் கேசஸ் வந்து குழந்தைங்க ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் தான் அதிகமாக வந்துச்சு. இதில் என்னென்னு பார்த்தா மோஸ்ட் ஆஃப் த லேடிஸ் வந்து வீட்டிலையே இருந்து ஒரு மனசில் ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகி யார்கிட்டையுமே ஒரு மாதிரி ஷேர் பண்ணிக்க முடியாமல் பயங்கரமான ப்ராப்ளம்ஸோடு இருந்ததுனால முக்கியமாக அந்த பிரச்சனை எல்லாம் வெளிக்காட்டுறதுக்கு வந்து இந்த குழந்தைங்க வந்து ஒரு தளமாக மாறிட்டாங்க. ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருந்தாலுமே எஸ்பெஷலி வந்து இந்த 6 to 18 ஏஜில் இருக்கிற அடலசன்ஸ் ஏஜ் ப்ராப்ளம்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. இதில் முக்கியமான காரணம் என்னென்னா, 2 வருஷமாக இவங்க வீட்டுக்குள்ளேயே இருந்து வேற எங்கேயும் போகாமல் எதிர்காலத்தை பற்றின ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட எல்லாத்தையுமே பார்த்து ஒரு மனசில் ஒரு புழுக்கத்தோட யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்க முடியாமல் பக்கத்தில் இருக்கிறவங்க, யூடியூப்பில் இருக்கிறவங்க இவங்கக்கிட்ட மட்டும் ஒரு ஒப்பீனியன்ஸ் கேட்டுட்டு இவங்களா தானே மோல்ட் பண்ணிக்கிட்டு இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு வடிகாலை தேட முடியாமல் இவங்க யார்கிட்ட கொட்டுறதுன்னு தெரியாமல் இந்த குழந்தைங்க சைடில் இது எக்ஸ்போஷர் ஆகிடுச்சு. இந்த குழந்தைங்க என்ன பண்ணியிருக்குன்னா, இது பேசிக்காக வந்து இப்போ வந்து ஸ்டடீஸ்க்கு போன உடனே இதுங்க பேசிக் வந்து இங்கிலீஷு, தமிழ், மேத்து இதெல்லாம் ரொம்ப வந்து தே ஆர் வெரி வீக். அதுங்களுக்கு வந்து அதை கோப்பப் பண்ண முடியல. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உடனடியாக அட் அ மொமெண்ட் ஒரு ரிசல்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க எச்சா அவங்கள பார்த்து டென்ஷன் ஆகிடுறாங்க. இந்த குழந்தைங்க என்ன செய்யுதுன்னா, இது தனக்கு புரியலன்னு சொல்ல தெரியாமல் உடனடியாக என்ன பண்ணுது, இது படிக்க பிடிக்காத மாதிரி ஒரு ப்ரெட்டெண்ட் பண்ணுது. இதை பார்த்துட்டு இந்த பேரண்ட்ஸ் வந்து எச்சா டென்ஷன் ஆகிடுறாங்க. அப்புறம் அந்த குழந்தை வந்து இந்த மாதிரி சமயத்தில் அங்கே உட்காராத இங்கே உட்காராத அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு குழந்தை இயற்கையாக சைக்கிள் ஓட்டி விழுந்து அடிபட்டால் தானே அந்த குழந்தைக்கான எல்லா குவாலிட்டியும் இம்ப்ரூவ் ஆகும். எதுக்குமே அலோவ் பண்ணாமல் எல்லாத்தையும் அங்கே எங்கேன்னு எச்சா ப்ரொடெக்ட் பண்ணி வச்சு அதனோட செல்ஃப் ஸ்கில் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் லோவாகிட்டு வருது. யார் ஒருத்தவங்க வந்து தோத்தவனுக்கு கை கொடுக்குறான்னா ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இருந்தால் மட்டும்தான் ஒரு சொசைட்டியில் அவங்களுக்கு பேசிக் ஸ்கில்ஸ் எல்லாம் வளரும். ஆனால் மீண்டும் மறுபடியும் இதே தப்பை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த குழந்தைங்க எதிர்காலத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க போக வேண்டியிருக்கு. இந்த கொரோனா பேட்சில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் ஃப்யூச்சர் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதுக்கு இப்போலேருந்தே அவங்கள தயார்படுத்த வேண்டியது ரொம்ப அவசியம். அதே மாதிரி இந்த அடலசென்ட்லாம் ஃபோனில் பார்த்து நிறைய மிஸ்கைட் ஆகிருக்காங்க. மாஸ்டர்பேஷன் அந்த லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் they have created. அப்புறம் பார்த்தா வந்துட்டு அது எக்கனாமிக்கல் சிச்சுவேஷன்ஸ்க்காக வேறு இடத்துல போய் வேலை செஞ்சு அந்த இடத்துல வந்த ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்து அதெல்லாம் ஒரு பக்கம் லோடாக இருக்குது. ஆனால் சொசைட்டியில் மிக முக்கியமான பிரச்சனைன்னு பார்த்தா குழந்தைங்கள வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறது தான் இப்போ ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பு. நம்ம எடுக்க வேண்டிய கலையிலேயே எடுக்க வேண்டிய குழந்தைங்கள சரி பண்ணுறது தான் நம்ம இப்போ வைக்க வேண்டிய ஸ்டெப். ஒருத்தருங்க மன அழுத்தத்தில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அவங்க பாஸ்ட்டில் இருக்காங்கன்னு அர்த்தம். நான் கவலையில் இருக்கேன்னு சொன்னால் ஃப்யூச்சரில் இருக்காங்கன்னு அர்த்தம். நான் நிம்மதியாக இருக்கிறேன்னு சொன்னால் இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்காங்கன்னு அர்த்தம். நாம் நிம்மதியாக இருந்தால் மட்டும்தான் இந்த குழந்தைங்கள கரெக்டாக இப்போ கைட் பண்ண முடியும். இதனால் முதல்ல அந்த குழந்தைங்கள ஃபிசிக்கலாக ஃபிட் பண்ணிவிட்டு அப்புறம் மென்டலாக ஃபிட் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்ல வரும். அதுதான் வந்து அந்த குழந்தைங்கள வந்து லெட் தம் பி ஹாப்பி. கொஞ்சம் அவன் வந்துட்டு இந்த ஃபீல்டுக்கு வந்தவன் வந்து ஒரு தடுமாற்றத்தில் இருக்காங்கங்கிறதுக்காக நீங்கள் அவங்கக்கிட்ட இவங்கக்கிட்ட ஒப்பீனியன் கேட்டு நீங்கள் பதட்டப்படவே வேண்டாம். அது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்டேஜில் ஒவ்வொரு ஸ்டேஜில் அவங்க வந்து தில் பி ரீமோல்டட். அதே மாதிரி ஒரு குழந்தை சொல்லுது, இந்த நிறைய பேய் படம்லாம் நான் பார்த்தேன், இப்போ நான் வந்து செத்துருவேனான்னு கேட்குது. ஆக்சுவலாக செத்துடுவேனே அப்படின்னு சொல்கிறதுக்கு அதனோட டெக்ஸ்டுவல் மீனிங் தான் செத்துடுவேனாங்கிறது. செத்துடுவேங்கிறதுக்கான பயாலஜிக்கல் மீனிங்காக அந்த குழந்தைக்கு என்னன்னே தெரியல. அப்புறம் அதை வந்து நான் இங்கேருந்து அங்கே போய் அதில் விழுந்துட்டுனா நான் செத்துடுவேனா, நான் வந்து ப்ரெஷ்ஷை ஆப்போசிட் ரோட்டில் போனால் செத்துடுவேனா, இந்த மாதிரி தேவையில்லாத ஃபியரெல்லாம் அந்த குழந்தைக்குள்ளே இருந்தது. அதெல்லாம் என்னன்னு கேட்டால் இப்போ அந்த பேரண்ட்ஸோட மென்டாலிட்டி வந்து இப்போ அவனை வந்து ஒரு சொசைட்டிக்குள்ளே கொஞ்சம் மிங்கிள் பண்ண வச்சு அவனுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸு, செல்ஃப் அவேர்னஸ் இதெல்லாம் கொடுத்து அவனை ப்ராப்பராக எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியது எல்லாத்தோட கடமையும் இருக்குது. அதனால இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து குழந்தைங்கள் சம்மந்தப்பட்டது, அடுத்தது அடலசென்ட், அடுத்தது நடுத்தர வயசா, அடுத்தது வயசானவங்க. எல்லார்கிட்டையுமே ஒவ்வொரு இடத்துல இந்த மாதிரியான ஆழமான பாதிப்புகள் இருக்குது. ஆனால் முதல்ல நம்ம சரி பண்ண வேண்டியது இந்த குழந்தைங்க தான். அதுதான் இப்போ ரொம்ப முக்கியமானது. இதை வந்து இன்னும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 monthsலையாவது இந்த குழந்தைங்களை சரி பண்ணால் மட்டும்தான் ஃப்யூச்சரில் வந்து ஒபிசிட்டி, இந்த லேக் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இதெல்லாம் இல்லாமல் ப்ராப்பராக வளர்த்த முடியும். சரிங்களா? நம்ம அடுத்த இதில் வந்து நடுத்தர வயசுக்காரங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வந்துச்சு அதை எப்படி கலைய போகிறோன்னு பார்க்கலாம். சரிங்களா?